நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்க மக்களே. குப்பைக்குவியில் இருந்து ஒரு பெண்ணை எடுக்கவில்லை, நான் ஒரு வைரத்தை எடுத்தேன். கண்ணீர் மல்க பேசிய தந்தை. வீடியோ பாருங்க, மிரண்டு போவீங்க. அசாமின் சோபாரன் கூறிய இந்த ஒரு வசனமே மனித நேயத்தின் உண்மையான முகத்தை உலகுக்கு நினைவூட்டுகிறது. அசாமைச் சேர்ந்த சோபாரன் 30 வயது உடைய இளைஞர். தினமும் காய்கறி விற்று வாழ்வு நடத்தி வந்தார். திருமணம் ஆகாதவர். ஒரு மாலை வீட்டிற்கு திரும்பிக் கொண்டு இருந்த போது சாலையோரம் புதார்களில் குழந்தை அழும் சத்தம். சென்று பார்த்தார். குப்பை குவியலில் பல நாட்களாக கைவிடப்பட்டிருந்த ஒரு பச்சிளம் குழந்தை. அழகும் நீர் பாவமும் நிறைந்த அந்த சிறுமியை பார்த்தார். நொடியே சோபரனின் மனம் உருகிவிட்டது. யாரும் இல்லை, எங்கும் ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர் எடுத்த முடிவு வாழ்க்கையை மாற்றியது. அந்த குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்து அவளை ஜோதி என்று பெயர் வைத்து மகளாக வளர்த்தார். காலையிலும் இரவிலும் கடுமையாக உழைத்தார். தானே பசித்தாலும் ஜோதிக்கு பசிக்க விடவில்லை. நல்ல பள்ளியில் படிக்க வைத்தார். அவளுக்காக ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்ற முயன்றார். 2013 ஜோதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டம் பெற்றார். 2014 பப்ளிக் சர்வீஸ் கம்யூனிகேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆனார். அந்த நாள் சோபாரன் கண் கலங்கினார். நான் செய்ய முடியாததை என் மகள் சாதிச்சிட்டா என்று பெருமையுடன் கூறினார். இன்று ஜோதி தன் தந்தையை முழு மனதுடன் பார்த்து கொள்கிறாள். ஆனால் அவர் இன்னும் எளிய காய்கறி வியாபாரத்தையே தொடர்ந்து இருக்கிறார். இதுதான் எனக்கு பிடித்த வாழ்க்கை என்று சிரித்தபடி சொல்கிறார். இந்த உலகில் தந்தை என்றால் இரத்தம் பொருந்தியவர் மட்டுமல்ல, அன்பால் உருவாக்கப்பட்ட உறவுகள் அதைவிட பெரியவை என்பதை சோபாரன் மற்றும் ஜோதி நிரூபித்திருக்கிறார்கள். ஆகையால் எத்தனையோ அனாதை ஆசிரமம் உள்ளது. ஆதரவற்ற குழந்தைக்கு வாழ்வு கொடுங்கள். இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களே. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.